ஜெய்சரம், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, குளிக்கிறதுக்கான ஒரு சின்ன குளியல் ரூம் செட்டப் தான் பண்ணுறோம். 8க்கு 6 அப்படிங்கிற சைஸில் இந்த ஷெட்டு வந்து போடுறோம். இது எதுக்காக அப்படின்னா, குளிப்பதற்கு மட்டும். யார் குளிக்கிறா? நான் குளிப்பேன். பரிகாரம் செஞ்சுட்டு போகிறவங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால், குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இந்த இடத்துல வந்து குளிக்கலாம். ஸோ தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நனைஞ்சிருவோம். அந்த பழங்கள் எலுமிச்சம்பழம் வச்சு அதை தேய்ச்சி பண்ணும் பொழுது, குளிக்கக்கூடிய கட்டம் இப்போ வெகு தொலைவில் போகிறாங்க, இல்லை வந்து திருச்செந்தூர் போகணும், இல்லை சென்னை போகணும், இப்படிங்கிறவங்க பரிகாரம் பண்ண கையோடு போக முடியாது. ஸோ ஹோட்டலுக்கே போகிறோம் அப்படின்னா கூட பரிகாரம் செஞ்சுட்டு அப்படியே போயிட முடியாது. ஸோ அவங்க ஃபேஸ் வாஷ் இல்லை கை கால் இல்லை குளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரூம் தேவை, ஒரு மறைவான இடம் தேவை. அதை தான் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 8க்கு 6 அப்படிங்கிற சைஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேலையாட்கள் வந்து கூப்பிட்டதுக்கு யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன்னா, வெயிலுடைய தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது. 140 டிகிரி செல்சியஸ் அடிக்குது. அன்பர்கள் யாராச்சும் உதவிகரம் நீட்டலாம். சாய் குடிலுக்கு ஒரு சோடா லைட் வாங்கி கொடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிரந்தரமாக குடிலுக்கு என்னால் வருஷத்துக்கும் ஒரு ஒளி கொடுக்கணும், சாய்பாபா கட்டக்கூடிய குடிலுக்கு ஒரு ஒளியாக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சோலார் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து நிரந்தரம், கரண்ட்லாம் இழுக்கலை. இந்த இடத்துக்கு கரண்ட்டு ஈபி வந்து கிடையாது. காட்டுக்கு இருக்கிறதுனால ஈபி கனெக்ஷன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்கல. அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் குடிலில் வந்து மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ மின்சாரம் மஸ்ட்டு. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, நிரந்தரமாக சாய் குடிலுக்கு ஒரு சோலார் வாங்கி கொடுங்க. இதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருட்டில் இருக்கக்கூடிய சாய்க்கு வெளிச்சம் பெறுறது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருட்டாக இருக்கிற தருணத்தில் நிச்சயமாக சாய்பாபாட்டேருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நிரந்தரமாக. ஏன்னா இதுவுமே சாய் சொல்லியிருக்காரு, குறிப்பிட்ட ஒரு பர்சனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு. அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். ஜெய்சரம். ஸோ சோலார் வந்து வாங்கி கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக, எனக்கு உங்களுக்கு இது கிடையாது. சாய்க்குடில் கட்டி முடித்த உடனே அவருக்கு நிரந்தரமாக ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொடுங்க. அந்த வெளிச்சத்துலேருந்து பிரதிபலனாக உங்கள் வாழ்க்கை இருளில் இருக்கும் பொழுது அதுக்கான வெளிச்சம் வந்து சாய் கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஜெய்சரம். இப்போ நல்லபடியாக அந்த ஷெட்டு போட்டாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் தகரம் போட்டதுனால நடுவில் கேப் வச்சு தான் போட்டிருக்கோம். ஏன்னா மழை காலத்தில் கொஞ்சம் வேறு மேலே மட்டும் கவர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது அங்கங்கே ஓப்பனில் இருக்கட்டும். ஏன்னா உள்ளே நிற்க முடியாது இல்லையா? ஒரு குளிக்கிறவங்க வந்து குளித்தா கூட ஒரு ஃப்ரீயாக குளிக்க முடியாது. அதனால் மேலே மட்டும் அங்கங்கே லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு டோர் மாதிரி போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வர்றவங்க போகிறவங்க நிம்மதியாக குளிக்கலாம். ஜெய்சரம். நன்றி.